முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது குழந்தைகள் தினம், அதாவது சில்ட்ரன்ஸ் டே, இதை பேசுறதுக்காக ஒரு குழந்தை நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கு. அதை பேச்சை கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அங்கிளோட சேனலுக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேச போகிறது என்னன்னு எனக்கே தெரியாது, ஆனால் ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சில்ட்ரன்ஸ் டே பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாட போகிறேன். அந்த பாட்டு என்னன்னா, அதோ பாரு காருக்குள்ளே யாரு, நம்ம நாட்டு நேரு என்ன சொன்னார், நல்லா படிக்க சொன்னார். எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள். இப்போது நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா ஒரு இடத்துக்கிட்டு போனார். அந்த இடத்துல எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லாம் என்னமோ பண்ணாங்க. அந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா நீங்கள் எந்த இடத்துக்கிட்டு போனாலும் எனக்கு பிடிக்கல. ஏன் தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்டு போப்பா, அதுதான் எனக்கு பிடிக்குது. இல்லை பெரியப்பா சித்தப்பா வீட்டுக்கிட்டு போப்பா, அதுவும் எனக்கு பிடிக்குது. அப்புறமா அத்தை வீட்டுக்கு கூட இட்டுன்னு போப்பா, அது கூட எனக்கு பிடிக்குது. நீ அப்பா எங்கேயோ இட்டுன்னு வந்துட்டு போட்டோ பிடிச்சி நீயும் அம்மாவை செல்ஃபி போடுறீங்க, அது எனக்கு பிடிக்கலப்பா. அது இல்லாமல் ஃபுட்டு கூட பார்த்தா என்னென்னமோ ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு தோசை இட்லி தான்ப்பா பிடிக்கும். நீங்கள் என்னென்னமோ சாப்பிட்டு அதை தட்டில் போட்டு நெட்டில் போடுறீங்க, அது எனக்கு பிடிக்கலையாப்பா. போன மாதம் சொன்னீங்க சிங்கப்பூர் இட்டுன்னு போகிறேன்னு, கட்சியில் பார்த்தா மயிலாப்பூருக்கு இட்டுன்னு போய் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்குறீங்க. அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள விளாட விடுப்பா, நீ விளாட விடாமல் என்னை படிக்க வைக்கிற. நான் இப்போ தான் எல்கேஜி படிக்கிறேன். இப்போ படித்து நான் டாக்டர் ஆக போகிறேன். மெதுவாக படிக்கிறேன்ப்பா, என்னை விளாட விடுங்கப்பா. அப்புறம் குழந்தைங்களாம் எல்லோரும் நல்லபடியாக சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுங்க, பாதுகாப்பாக இருங்கப்பா. அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க, அதையும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம பிரியாணி மாதிரி சோறு குழம்பு கறி எல்லாம் மொத்தமாக முட்டை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கலாம். சோறு குழம்பு மாதிரி தனித்தனியாக இருக்க வேண்டாம், பிரியாணி மாதிரி நம்ம இருப்போம். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் என்னென்னமோ பண்ணுங்க, சாரி. அப்புறம் சந்தோஷம். ஓகே. என்னமா பேசுது பார்த்தீங்களா இந்த குழந்தை, அது அவ்வளோ வருத்தத்தில் இருக்குது. எனவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க